ஒரு ஊரில் சாமி ராஜான்னு 2 விவசாயிங்க இருக்காங்க. அதில் சாமிங்கிறவன் ரொம்ப கடின உழைப்பாளி. அவன் பார்த்திங்கன்னா எப்போதும் காலம்பரை சீக்கிரம் எழுந்துச்சி வயலுக்கு தண்ணி ஊற்றி நெல் பயிரெலாம் நல்லா இருக்கான்னு செக் பண்ணுவான், ஏர் உழுவான், அவனே எல்லா வேலையும் செய்வான். ராஜாங்கிறவன் பார்த்திங்கன்னா ரொம்ப சோம்பேறி. அவன் அவன் வேலையை செய்கிறதுக்கே அவனுக்கு ரொம்ப அலுப்பாக இருக்கும். இவன் சாமி செய்கிற வேலையை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இவன் ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான், நம்மளை மாதிரி ஜாலியாக இருக்கலாமே அப்படின்னு நினச்சிக்கிட்டு உட்காந்துருப்பான். ஒரு நாள் வெள்ளம் வரப்போகுதுங்கிற நியூஸ் சாமி கேட்டுடுறான். அவன் கேட்டோன்னே ஐயோ நம்ம வயலில் நெல்லாம் போட்டிருக்கோம், எல்லாம் முளைக்கணுன்னா வெள்ளம் தண்ணி பாதிக்கும்னு சொல்லிட்டு அவன் வயலை சுற்றியும் ஒரு சின்ன செவரு எழுப்பி வச்சுருக்கான். வெள்ளம் வந்தாலும் அந்த செவரு தடுக்கிற மாதிரி, அதனால எந்த நெற்பயிரும் பாதிக்காத மாதிரி அவன் எல்லாத்தையும் சரி பண்ணி வச்சுருக்கான். ஆனால் அந்த ராஜா இருக்கான இந்த மாதிரி சமயத்தில் தான் அவன் நெல்லே விதைக்கிறான். அவன் நெல் விதைக்கிற காலம் முடிஞ்ச பிறகு வெள்ளம் வர சமயத்தில் நெல் விதைக்கிறான். திடீர்னு வெள்ளம் வந்துடுது, பயங்கர மழை வெள்ளம் வந்துடுது. சாமியோட நிலத்தில் செவரு எழுப்பியிருக்கிறதுனால எல்லா செடிகளும் நல்லா செழிப்பாக வளருது. அவன் தக்க நேரத்தில் அறுவடையும் செஞ்சு எல்லா பயிரும் விளைய வச்சிடறான். ஆனால் ராஜாவோட நிலம் வெள்ளத்தில் பாதித்து எல்லா பயிரும் முழுகிடுது. அதனால் ராஜா நஷ்டமாயிடுறான். இந்த கதையோட கருத்து என்னென்னா, செய்ய வேண்டிய வேலையை செய்ய வேண்டிய காலத்தில் செய்யணும். அப்போ நம்ம சோம்பேறியாக இருந்தோன்னா பின்னாடி காலத்தில் கஷ்டப்படுவோம். அதுதான் இந்த கதையோட கருத்து.